சேப்பாக்கம் திருவள்ளி செல்லப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் பாருங்க வந்தார் விளையாட்டு துறையில். அது வரைக்கும் அந்த துறையை பற்றி யாருக்குமே தெரியவே இல்லை. இன்னைக்கு கேலோ இந்தியா நிகழ்ச்சி தமிழ்நாடு இந்தியா தரவரிசையில் எங்கேயோ பின்னாடி இருந்தது. இந்த ஆண்டு விழா வச்சார், போட்டிகள் நடந்தது. தமிழ்நாடு எத்தனாவது இடம் தெரியுமா? 3வது இடம். இந்தியாவின் தரவரிசையிலே 3வது இடத்துக்கு. அது காரணம் நம்பவரும் விளையாடலாம். இது வரைக்கும் நம்மள விளையாடவே உள்ள குறிப்பிட்டவங்க தான் விளையாடினாங்க. இன்னைக்கு நம்மளை விட்டா நம்ம திறமையை கொண்டு வந்ததுக்கு காரணம் திராவிட மாடல். அதனால்தான் நமக்கு முன்னுக்கு வரும். இன்னும் நான் கிரிக்கெட்ல விட்ட சொல்லுங்க, நம்ம ஆட்கள் கிரிக்கெட் தோர்ந்து விட்டா நம்ம அவங்க யாரும் கிரிக்கெட்டே ஆட முடியாது. பொண்ணு அப்படியே புதுவை தடவி பார்ப்பான். தடவி பார்த்து நீ உள்ள வரலாமா வேணாமான்னு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணுறான். நீ விளையாடுற போட்டியை யாருமே எச்சரிக்கையுடன் பேசுவாரு. மாவட்ட செயலர் கேட்டுக்கொண்டது காரணம் இல்லை, நான் சொல்றது காரணம் வருத்தமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரியார், அண்ணா, கலைஞர் தலைமையில் முன்னுக்கு வரும். வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது இந்த மாதிரி மூடப்படலை நம்மளை படிக்காதே, முன்னுக்கு வராதே சொல்பவர்களை அவர்தான் நம்ம எதிரிகள். அவரை கண்டு கொள்ளுங்கள். யார் மதத்தின் பேராலோ இல்லை கடவுளின் பேராலோ உங்களை தடுக்கிறார்களோ கேளுங்க. நம்ம கடவுளுக்கு எதிரானவர்கள் நம்ம கிடையாது. நம்ம கலைஞர் என்ன சொல்றாங்க? கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது. நம்ம அனைத்து மதத்தையும் மதிக்கிறோம், அனைத்து மொழிகளையும் மதிக்கிறோம். ஆனால் நீ இந்த மொழி மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் தாய்மொழியை கைவிட நாங்கள் தயாராகவே. ஆயினும் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போர் நிற்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு காலமாக திமுக உருவாகிய காலம் இந்த ஆண்டு இது. ஆயினும் பாருங்க, முதல் ஆண்டு என்ன பேசணுமோ அதே பேச்சை தான் நானும் இன்று பேசிக் கொண்டிருக்கேன் என்பது வருந்தக்கூடிய செயல். ஏனென்றால் நாம் முன்னுக்கு போகணும். பெரிய தமிழ்நாட்டு வளர்ச்சிகளை பற்றி பேசணும். பாருங்க எங்க பெண்கள் எப்படி வந்திருக்காங்க பாரு. என்னென்ன ஐஏஎஸ்ல எல்லாம் தமிழ்நாட்டில் படித்த பெண்கள் வந்திருக்காங்க. ஐபிஎஸ்ல பாரு இங்க சொல்லணும். ஆனால் சொல்ல முடியாமல் எச்சரிக்கையோடு நிறுங்கள். மூடப்பழக்கத்தின் மூலமாக நம்ம பின்னுக்கு தள்ளுகிறார்கள் என்று உங்கள் எல்லாம் எச்சரிக்கை. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்போ கேட்குறீங்க, அப்போ எங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சுத்திடுறது. காரணம் தமிழ்நாடு திராவிட கலாச்சாரத்தை பின்பற்றிருக்கிற நாடு. காரணம் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் இருக்க வரைக்கும் நாம் முன்னேற்றத்தின் பாதையில் தான் செல்வோம். அந்த முன்னேற்ற பாதைக்கு 18 மாதங்களில் மீண்டும் ஒரு தேர்வு வருகிறது. அந்த தேர்வில் மீண்டும் சேப்பாக்கம் முதலிடம் இருக்க வேண்டும் சொல்லி, அதே மாதிரி கோரிக்கை எம்பி எலெக்ஷன் 30,000னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல சேப்பாக்கம் அதை விட அதிகமாக பெற்றுவிட வேண்டும் என்று கூறி எல்லா வாய்ப்புக்கு அனைவரும் நன்றி தெரிவிக்கிறேன்.